காலை வணக்கம். குட் மார்னிங். அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் முயற்சி நிச்சய வெற்றியை தரும் என கூறிக்கொண்டோ, உண்மையிலேயே உங்கள் முகங்களை அதிகாலை இந்த வேளையிலே பார்ப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள்தான் எதிர்காலத்தில் இந்த நாட்டை திறம்பட நடத்த உள்ளவர்கள். அப்ப உங்களால பல பேர் பயன்பெறப் போகின்றார்கள். நான் சொல்வதை நல்ல கவனமா கேளுங்கோ பிள்ளைகள். நீங்க நினைத்து கொள்ளலாம் நீங்கள் இப்ப சின்ன பிள்ளைகள் என்று. ஆனால் நீங்கள் வளர்ந்து நல்ல ஒரு பதவியில இருக்கின்ற போது உங்களால பல பேர் பயன்பெறப் போகிறார்கள். ஒரு சிறந்த ஆசிரியராக, ஒரு வைத்தியராக, ஒரு கட்டட கலைஞராக, ஒரு வக்கீலாக, பல தொழில்கள், ஒரு வாகன சாரதியாக இருந்தா கூடி உங்களால பல பேர் பயன்பெறப் போகின்றார்கள். அப்ப அந்த பயன் உங்களால சிறந்த முறையில பெறுவதற்கு, அதாவது நீங்க நல்ல அறிவுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் செய்கின்ற சேவையும் சிறப்பானதாக இருக்கும். இப்ப மனிதரா பிறந்த எல்லாருமே ஏதோ தொழில் செய்கிறார்கள். அவையவே நினைக்கிறான் தங்களுக்கு வருமானத்துக்காகத்தான் தொழில் செய்கிறோம் என்ற. ஆனால் நாங்கள் தொழில் செய்வதால மற்றவர்களும் நன்மை அடைகின்றார்கள். அதாவது நாங்க செய்கிற தொழில் எங்களுக்கு ஒரு சிறு வருமானத்தை தந்தாலும் எங்கள் மூலம் மற்றவர்கள் நிறைந்த பயன் அடைகிறார்கள். அப்ப நாங்க நல்ல அறிவுள்ளவர்களாக இருந்தால் திறம்பட சேவை செய்து அவர்களை நல்வழிப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என கூறிக்கொண்டு நான் வகுப்பினுள் நுழைகிறேன். நான் மீள சொல்றேன், நீங்க இப்ப செய்கிற முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த முயற்சியின் பயன் நல்ல பெறுபேறு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என இப்பவே அறுதியிட்டு கூறுகின்றேன் மாணவர்களே. சரி பிள்ளைகள், நாங்கள் இப்ப அதாவது 7வது மாதிரி பரீட்சைத்தால் தரம் 3க்கானது நேற்று 4 முதல் பக்கங்கள் பார்த்த நாங்கள் தொடர்ச்சியாக இறுதி பக்கங்கள் 5ஆம் பக்கத்தில இருந்து தரம் 3க்கான 7வது மாதிரி பரீட்சை தாளில் இருந்து பயிற்சிகள் மேற்கொள்ள போகின்றோம். சரி, நான் இப்பொழுது பரீட்சைத்தாளை காண்பித்து விடை காணும் விளக்கம் வழங்க இருக்கிறேன். நீங்களும் கவனமாக அதனை பின்பற்றி கேட்கும்படி மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் பிள்ளைகள். நீங்க இத கற்பதில செலுத்துகின்ற ஆர்வம் உங்களோட திறமையை சரியாக வெளிக்காட்ட கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பமாக கருதி கொள்ளுங்கள். நாங்கள் இப்ப 23வது கேள்வியிலிருந்து வினாவிலிருந்து விடையளிக்க பழகுவோம். சரியான குறியீட்டை இனங்காண்க. குறியீடு என்பதை நீங்க முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இந்த தெருவில போகிக்க இந்த வகையில குறியீடுகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். ஏன் இப்படி குறியீட்டில போட்டிருக்கிற எழுதலாம் தானே. வலது பக்கம் திரும்ப, இடது பக்கம் திரும்ப, முன்னால் வட்ட வளைவு உள்ளது, வாகனத்தை நிறுத்தாது, வாகனத்தை நிறுத்தவும் என்று பல வகையான குறியீடுகள் மூலம் காட்டாமல் அந்த மொழியிலே எழுதினால் உடனடியாக வாசித்து விளங்க முடியும் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் தவறு. ஏனென்றால் மொழி என்றும் போது சொற்கள் நிறைய இடம்பெறும். அந்த சொற்களுக்குரிய எழுத்துக்கள் நிறைய இடம்பெறும். சொற்கள் ஒன்று என்றாலும் அந்த எழுத்துக்களை வாசித்து புரிந்து கொள்வதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். ஒன்று. முதலாவது இந்த
குறியீடுகளை இப்படி தருவதை விட எழுத்துக்கள்ல தந்தால் என்ன சிரமம் என்பதை பார்க்கிறோம். எழுத்துக்கள்ல தந்தால் என்ன சிரமம் என்றால், எழுத்துக்கள் என்றால் பல சொற்கள் இருக்கும். அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் பல எழுத்துக்களை கொண்டிருக்கும். அந்த எழுத்துக்களை எல்லாம் வாசித்து உடனடியாக புரிந்து கொள்வது கடினம். ஆனா இந்த குறியீடை பார்த்த உடனே எங்களுக்கு தெரியும், வலது பக்கம் திரும்பு அல்லது இடது பக்கம் திரும்பு என இந்த குறியீடு குறிக்கின்றது என்று. அது எங்கட கைய, எங்கட உடம்பிலே இருக்கிற கையை வைத்தே நாங்கள் அதை கணித்துக் கொள்ளலாம். அதனாலதான் இந்த குறியீடுகள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு நாட்டில் பல மொழி பேசுபவர்கள் இருப்பார்கள். இப்ப எங்கட நாட்டை பொறுத்தவரையில சிங்களவர்கள், தமிழர்கள் இருக்கின்றோம். வெளிநாடுகளில் இருந்து வந்து விருந்து, அதாவது இங்க டூரிஸ்டாக, அதாவது நாட்டை பார்க்க வருகின்றவர்களாக வருகிறவர்கள், அவர்களுக்கு ஆங்கிலம் மட்டும் தெரிந்திருக்கலாம். அப்ப இந்த 3 மொழியும் தெரிந்தவர்களுக்கு, 3 மொழியும் எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கு தங்க மொழிதான் தெரியும். அப்ப நாங்கள் எழுதணுமா இருந்தால் 3 அல்ல 4-5 மொழியிலே எழுத வேண்டி இருக்கும். தனித்தனி மொழியிலே எழுத போனார். பிரபலமான மொழிகள் எல்லாம் என்றால் 4-5 மொழியிலே எழுதணும். அதாவது ஆங்கிலம், பிரெஞ்சு, சைனீஸ், பல மொழிகள்ல எழுத வேண்டி இருக்கும். இந்திய ஆக்களை கருதணும் என்றால் ஹிந்தியிலேயும் எழுத வேண்டும். அப்ப நாங்க இப்படி பல மொழியிலே எழுதுறதை விட இந்த குறியீடுகள் சுலபம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, அடுத்ததாக இந்த குறியீட்டில ஒரு வட்ட வடிவ அடைப்புக்குள்ள அம்புக்கோடு திரும்புகின்ற பக்கம், அந்த பக்கம் திரும்பு என்பதுதான் கருத்து. அப்ப நாங்க இது எப்படி கணிக்கிறது என்றால், இதிலே நாங்கள் நிற்பதாக கருதி கொண்டோம். அப்படித்தான் இந்த திசைகளை கருதணும். இதிலே இப்ப நாங்கள் நிற்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் நின்றால், இப்ப நான் முன்னோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப ஒரு ஆள் இப்படி முன்னோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த கை அவருடைய எந்த கை என்று நாங்கள் கற்பனை பண்ணி பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கு தெரிகின்றது, நாங்க திரும்பி கேட்க தெரிகின்றது, இது வலது கைப்பக்கம், இந்த கைப்பக்கம் இடது கைப்பக்கம். அப்ப இந்த திசை எங்க காட்டுகின்றது? இப்படி காட்டுகின்றது. அப்ப வலது புறம் திரும்பு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அதே போல இங்க பாருங்க, இது இந்த பக்கம் திரும்புகின்றது. ஒரு ஆளுட படத்தை கீறி நாங்கள் இப்படியாக ஒரு ஆளுட படத்தை கீறி அவற்றை இடது கை இங்கே இருக்கும், வலது கை இங்கே இருக்கும். அப்ப இது இடது புறம் திரும்பும். அப்ப நாங்க கைகளை வைத்துத்தான் பலமிடம் பார்ப்பது மிக சுலபமாக இருக்கும் என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்கள். அதே நேரம் பின்பக்கம் என்றது இது, முன்பக்கம் என்பது இது. இது எங்களுக்கு சூரியன் வெளிச்சத்தால நிழல் விழுகின்ற போது நாங்கள் செல்கிற திசைகளை அறிவதற்கு இந்த நிழல், முன்பக்கம், பின்பக்கம், வலது பக்கம், இடது பக்கம் என்ற சொற்கள் பயனுள்ளதாக இருக்கும். அவையவே அந்தந்த நேரம் நான் உங்களை கற்பிக்கிறேன். இப்ப கவனிங்கோ, நாங்க கடிகார முகத்தை பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். கடிகார முகம், இந்த கடிகார முகத்தில முட்கள் இருப்பது பார்த்திருக்கிறோம். கடிகார முகத்தில, அதாவது முட்கள். இப்ப நான் ஒரு முள்ள மட்டும் சொல்றேன். இப்ப நம்முடைய முள் இப்படி இருக்கின்றது. இந்த முள் இப்படியாக இந்த கடிகார முகத்தில சுற்றுகின்றது. அப்ப இது சுற்றுவது எங்களுக்கு தெரியும், பலம் சுழி. அப்ப இந்த பாருங்க, இப்படி இருக்கிற முள் இப்படி வருவது வலது பக்கம், அடுத்து இப்படி வருவது வலது பக்கம், அடுத்து இப்படி வருவது வலது பக்கம், இப்படி போவது வலது பக்கம். அதாவது கால் வட்டமாக நாங்கள் இந்த முள்ளு அசைற திசை வலது பக்கம் என்பதை கண்டுகொண்டோம். இதன்படி நாங்கள் இப்ப திசைகளை நன்றாக அறிவதற்கு இங்க பாருங்க,
இதுல இருந்து அடுத்த கால் போவதற்கு இது வலது பக்கம் திரும்பியது. அடுத்த கால் வட்டம் போவதற்கு வலது பக்கம் திரும்பியது. அடுத்த கால் செல்வதற்கு வலது பக்கம் திரும்பியது. அடுத்த கால் பகுதி செல்வதற்கு வலது பக்கம் திரும்பியது. அப்ப எங்களுக்கு இப்ப தெரிகின்றது. இப்ப பாருங்க, இப்ப நாங்கள் என்ன இதை கற்று எங்களுடைய அறிவை திறம்பட திசைகள் சார்பாக எடுக்க போறோம். இப்படி போய் இப்படி திரும்பினால் வலது பக்கம். எங்களுடைய வலது கையை இப்ப நாங்க இது ஒரு ஆள் நானாக இருந்தால், என்னுடைய இப்படி நான் இருப்பனா இருந்தால், நான் இப்படி போகின்ற போது இது வலது கை பக்கம். அதாவது நான் இங்க நோக்கி பார்த்து கொண்டுதான் போறேன். அப்ப இந்த வலது கை பக்கம் இது. அப்ப இது வலது பக்கம் திரும்பும். அடுத்தது வலம் சுழியாக இது திரும்பும். அடுத்தது வலம் சுழி, அடுத்தது வலம் சுழி. அப்ப நாங்க ஒரு சதுர கட்டமைப்புகளை இப்படி திரும்புறது வலது பக்கம், இப்படி திரும்புவது வலது பக்கம், இப்படி திரும்புவது வலது பக்கம், இப்படி திரும்புவது வலது பக்கம் என்பதை கணித்துக் கொள்ள பயிற்சி பெற்றிருத்தல் வேண்டும். இதற்கு எதிராக போறது, மணிக்கூட்டுமுள் அசையும் திசைக்கு எதிர் திசையாக போறது இடது பக்கம் என்பதை கருத்துல கொள்ளுங்க. அதாவது இப்படியாக போறது இடது பக்கம், இப்படியாக போறது இடது பக்கம், இப்படி போவது இடது பக்கம், இப்படி போறது இடது பக்கம். ஏனென்றால் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு வலது பக்கம் இடது பக்கம் திரும்புவது பற்றிய கேள்விகள் அடிக்கடி அரச பரீட்சையில இடம்பெறுவது இயல்பாக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், மாணவர்களுக்கு திசைகளும் பக்கங்களும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதாவது திசைகளை அடிப்படையாக கொண்டு திசைகளையும் பக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு கேட்பார்கள். இப்ப பாருங்க, நான் இதுல அம்பக்கோடு என்று காட்டுறேன். இப்படி போகிறார், இப்படி போறார், பிற இப்படி வருகிறார், இப்படி வருகிறார், பிற இப்படி போறார், பிற இப்படி வருகிறார், பிற இப்படி வருகிறார், பிற இப்படி வருகிறார், பிற இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய் அவர் தனது வீட்டை அடைகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இது ஒருவருடைய வீடு என வைத்துக் கொள்ளுங்க. இந்த வீட்டுக்கு அவர் ஒருவர் சென்ற வழிபாதைகள். இப்ப நாங்க இதில் ஒரு ஆள் நிற்கிறார். அவர் இப்படியாக போய் இதுல திரும்பி இப்படி திரும்பி இப்படி திரும்பி திரும்ப இப்படி திரும்பி இந்த வழியில போய் வீட்டை அடைகின்றார். இப்ப இதுல கேட்கப்படுகின்றது, அவர் செல்கின்ற போது எத்தனை தடவைகள் வலது கை பக்கம் திரும்பினார். அப்ப எங்களுக்கு முதலே தெரிந்திருக்க வேண்டும், வலது கை என்பது இப்படியாக நாங்க பார்த்திருக்கோம், இப்படி திரும்புறதெல்லாம் வலது கை என்று. இப்படி திரும்புறது வலது கை. அப்ப நாங்க கண்டு இதுல வலது கை பக்கம் திரும்புறதுகளை கணித்து எண்ணி விடையளிக்கலாம். இது ஒரு வலது கை பக்கம் மாத்திருந்தால் 1 2 பிறகு 3 4 5 திரும்ப பாருங்க, மற்ற இடத்துகள் இங்க 6 7 ஆக 7 தடவை தான் திரும்பி இருக்கிறார். அப்ப மற்றதெல்லாம் இடது கை பக்கம். இது உங்களுக்கு புரிந்து கொண்டால் சரி. இங்க பாருங்க, நான் கீறிய காற்று நடக்கும் எல்லாம். ஏனென்றால் இந்த பயிற்சி மிக முக்கியம் என்பதை கருதுங்க. இப்படியாக திரும்புறார், இப்படியாக திரும்புறார். இதே ஒத்ததான் கைதுக்கு பாருங்க, வலது கை திரும்புறது. இப்படி திரும்புகிறார், இப்படி திரும்புகிறார், இப்படி திரும்புறார், இப்படி திரும்புறார். அப்ப 7 தடவை வலது கை பக்கம் திரும்புறார். நான் இப்ப இதை தொடர்பு படுத்தி காட்டுறேன், நீங்க அறிந்து கொள்வதற்காக. என்ன காரணம் என்றால், நாங்க இதுல தெளிவு பெற்றால் இதுல 5 புள்ளிகள் இலக்குவாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்க பாருங்க, இதுல முதலாவது திரும்புறது இந்த மாதிரி இருக்கின்றது, இரண்டாவது திரும்புவது இந்த மாதிரி இருக்கின்றது, வலது பக்கம் திரும்புறது. மூன்றாவது இது திரும்ப இதாக இருக்கின்றது, நாலாவது திரும்ப அதே போல இருக்கின்றது,
ஐந்தாவது இங்கே இருக்கின்றது பாருங்க, 5. ஆறாவது இதாக இருக்கின்றது, 7வது திரும்ப இதாக இருக்கின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு திசைகள் வலது கை பக்கம் இடது கை பக்கம் திரும்புவதை பற்றி தெளிவாகி இருக்கின்றது என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களை பார்வையிடுவோம். சரியான விடையின் கீழ் கேரடக. சரியான விடையின் கீழ் கீரிடுக. பாடசாலை சூழலை அழகுபடுத்த நாம் செய்யக்கூடியது. நாங்கள் எங்களுடைய பாடசாலை எங்கள் பாடசாலை என்றுதான் நாங்கள் சொல்வோம். எங்கள் பாடசாலை, எங்கள் நாடு, எங்கள் பேருந்து, எங்கள் ஊர், எங்கள் வகுப்பறை, எங்கள் அதிபர், எங்கள் ஆசிரியர். பாருங்க, அங்க எல்லாம் எங்களுடையது என்ற உரிமையோடு தான் நாங்கள் சொல்கிறோம். அது பொதுவானதாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் எங்கள் என்று சொல்வது அதன்பால் எங்களுக்குள்ள ஒரு உரிமையை காட்டுகின்றது. அப்ப பாடசாலை சூழலை அழகுபடுத்த நாம் செய்யக்கூடியது. எங்கள் பாடசாலை என்றால் நாங்கள் அழகத்தான் வைத்திருக்கணும். ஏனென்றால் தன்னுடைய பொருளை ஒருவன் அசிங்கப்படுத்த மாட்டான். அப்ப புதிய கட்டடங்கள் அமைத்தால் அழகாக இருக்கும். ஆனா புதிய கட்டடம் அமைப்பது உங்களுக்கு சாதகமான வேலையா? அதாவது உங்களோட வயதை கருத்துல கொண்டு நீங்க கருத்துதல் வேண்டும். நீங்கள் புதிய கட்டடம் அமைக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த விடை பொருந்தாது. அந்த பாடசாலை காணிகளே அல்லது போற பாதைகளை சுற்றி வர மரக்கண்டுகள் நடுவது சாதகமானது. மண்ணை கொத்தி விவசாயம் செய்வதும் சாதகம் இல்லை. ஆகவே இங்கே நாங்க 2வது விடையே தெரிவு செய்வோம். அடுத்தது, பாடசாலையில் உள்ள தளபாடங்கள் கட்டடங்கள் அனைத்தும் எங்கட பாடசாலை, எங்கட வகுப்பறை, என்னுடைய மேசை, என்னுடைய கதிரை என்று நீங்க உரிமை கொண்டாடினாலும் அவையெல்லாம் அரச சொத்து, அரசாங்கத்தின் சொத்து என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அரசாங்கம் எங்களிடமிருந்து பெற்ற வரிப்பணத்தில் இருந்தால் ஒவ்வொருவரும் வரிப்பணம் செலுத்துகின்ற இருக்கிற வீட்டுக்கு வரி, நாங்க தெருவில் அதாவது போகின்ற வாகனங்கள், நாங்க பயன்படுத்துகிற கடற்பொருட்கள் எல்லாம் வரி கட்டுகிறார்கள். அந்த வரிகளை கொண்டுதான் அரசாங்கம் இயங்குகின்றது. அந்த வரி பணத்துல தான் எங்களுக்கு பாடசாலைக்கு தேவையான செலவுகளை செலவு செய்கிறார்கள், வைத்தியசாலைகளில் தேவையான செலவுகளை செய்கிறார்கள், இலவச சேவைகள். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில வைத்தியசாலை, வைத்தியசாலை, பாடசாலை, பாதுகாப்பு, இந்த 3ம் இலவச சேவையாக கிடைக்கின்றது. வைத்தியசாலை என்றால் வைத்தியசாலையை பராமரிக்கிறது, வைத்தியர்களுக்கு தாதிகளுக்கு எல்லாம் சம்பளம் வழங்குறது, அந்த கட்டடங்களுக்குரிய செலவுகளை பராமரிக்கிறது போன்றது அடங்குகின்றது. அதோட முக்கியமாக மருந்து, அது அரசாங்கத்தால வழங்கப்படுகின்றது இலவசமாக. அதே போல பாடசாலை என்றால் பாடசாலை கட்டடங்களை கட்டுவது, பராமரிப்பது, பாடசாலை நிர்வாகத்தில் உள்ள அதிபர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிறது. அடுத்தது எங்களுக்குரிய சீருடைகள், புத்தகங்கள் போன்றதை இலவசமாக தருவது போன்றதுக்கு இலவசமாக செலவு செய்யப்படுகின்றது. பாதுகாப்பு என்பது எங்கள் நாட்டை பாதுகாக்கின்ற முப்படையினர், தரைப்படை, கடற்படை, ஆகாயப்படை, அவர்கள் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு எதிரிகள் வராம பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற ஒரு அனர்த்த நேரத்தில் உடனடியாக அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறார்கள். அப்ப பாதுகாப்பு பட, மற்ற நகர் காவலர், எங்கட வீடுகளிலே ஒரு திருடன் வந்துவிட்டால் நாங்க உடனே பொலிசுக்கு போறோம், அவர் நகர் காவலர். அப்ப இதற்கெல்லாம் அரசாங்கம் செலவு செய்கின்றது. சரி பிள்ளைகள், அடுத்த வினாவுக்கு செல்வோம். புத்தாண்டு பிறந்த நல்ல வேளைகளில் பெரியவர்களிடமிருந்து பெறப்படும் பணத்தை நாங்கள் குறிப்பது கை விசேடம் என. கை விசேடம் என்பது எங்களுக்கு புத்தாண்டு தினத்துல பெரியவர்களிடமிருந்து நாங்கள் வாங்குகிற பணம்
இடம் என்று அழைக்கப்படும். அடுத்த சொல் அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி முகமலர்ந்து வரவேற்கும் பண்புள்ளோர் இஸ்லாமியர்கள். அதாவது இஸ்லாமியர்கள் தான் வருகின்ற விருந்தினர்களை தங்கள் வீடுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி அழைப்பார். தமிழர்கள் வணக்கம் என்று சொல்வார்கள். சிங்களவர்கள் ஆய்போவான் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் அந்தந்த நேரத்துக்கு சொற்கள் மாறுபடும். பகலுக்கு குட் மார்னிங், காலையில குட் மார்னிங், பகலுக்கு குட் ஆப்டர்நூன், இரவுக்கு குட் நைட், குட் ஈவினிங், இரவுக்கு படுக்க போகிறான் குட் நைட் என்றார்கள் பிரிக்கிறவர்கள். இது அப்படியாக நேரத்துக்கேற்ப அந்த சொற்கள் மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இனி அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். நான் மீள உங்களுக்கு சொல்றேன், அதாவது விடுமுறை நாட்கள்ல வகுப்புல பங்கு பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அவர்கள் பாடசாலை போகிக்க காலையிலே எழும்புறது, மற்ற நாள்ல சோம்பல்ல எழும்பாம இருக்கிறது. அதில் யார் கூடிய அளவு இந்த சோம்பலை வரவேற்கிறது தான் பெற்றோர் தாங்களும் எழுந்துதான் பிள்ளைகளை வகுப்புக்கு எழுப்ப வேண்டி இருக்கின்றது. அப்ப இந்த கிழமை நாள்ல பாடசாலைக்கு போறதுக்கு கொஞ்சம் வேடியா எழுப்பி தாங்கள் சமைக்க அந்த பிள்ளையும் அவர்களுடைய கருத்தின்படி, அந்த சோம்பரி பெற்றோர்களின் கருத்தின்படி நாங்கள் எழுப்பி சமைக்கிறோம், காலையில வேலை செய்கிறோம், இந்த பிள்ளைகள் படுத்து கிடக்கணுமே, இவையும் கொஞ்சம் வருத்த வேண்டும், இவையும் கொஞ்சம் துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காலையிலே எழுப்புவார்கள். இப்ப இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு விடுமுறை நாள் என்றபடியால் சமையல் வேலை இல்லை, பிள்ளைகளை எழுப்ப தேவையில்லை. அப்ப நாங்களும் சோம்பேறிகள் மாதிரி படுப்போம், பிள்ளைகளும் சோம்பேறிகள் மாதிரி படுக்கட்டும் என்று நினைக்கிறார்கள். பாருங்க அந்த மனநிலையை. இது சோம்பேறி பெற்றோர்களின் மனநிலைகள். நான் ஒப்பனைத்தான் சொல்றேன். காரணம் என்று சொன்னால் எனக்கு அதற்கு சொல்வதற்கு அதிகாரம் இருக்கின்றது. ஏனென்றால் நான் இது மாணவர் நலன் கருதி நடத்துகின்ற வகுப்பு, வருமானம் கருதி நடத்தவில்லை. என்னை போன்ற எல்லா பிள்ளைகளும் கல்வி கற்று நல்ல நிலை அடைய வேண்டும் என்று கற்பிக்கிறேன். இப்ப இன்றைக்கு பாருங்க, மற்ற நாட்கள்ல 85-90 பிள்ளைகள் இருப்பார்கள். இன்றைய நாள்ல 55-56 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். இங்க பாருங்க 53 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இது பெற்றோரின் சோம்பல்தனம். அப்ப இந்த சோம்பல்தனம் பிள்ளைகளுக்கு தொற்று நோயாக தொற்றுமா தொற்றாதா? தொற்றும். அதைத்தான் நாங்கள் இங்க கருத வேண்டும். நாங்க கல்வியிலே அக்கறை இருந்தால் எங்களுடைய சோம்பல்தனத்தை ஒரு பக்கம் துரத்தி விட்டு நாங்கள் கற்கிறதிலே ஆர்வமாக இருக்கணும் என கூறிக்கொண்டு நான் உங்களுக்கு அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தருகின்றேன். அன்பு குழந்தைகளே, கல்வி என்பது ஒரு மடை திறந்த வெள்ளம். அது கற்ற சிறந்த அறிவாளிகளாக எங்களை மாற்றிக்கொள்ளும். இதனை கற்பதால நாங்கள் நிறைந்த பயன் பெற முடியும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. சரி, இப்ப 35வது கேள்விக்கு செல்வோம். பறந்து வருவர், சுற்றி சுற்றி பாட்டு பாடுவர், ஊசியும் போடுவர், ஊதியம் வாங்க, ஆயினும் எனக்கு காய்ச்சல் வரும். அவர் யார்? இது பறந்து வருவார் என்பதோடு உயர்தலியாக கருதப்படுகின்றது. சுற்றி சுற்றி பாட்டு பாடுவார் என்றாலும் உயர்த்தினதான். அப்ப ஒரு ஆள் பறந்து வருகின்றார். பறப்பது என்பது மனிதனால் இயலாது. அவனுக்கு இறக்கைகள் சட்டைகள் இல்லை. அப்ப அவனால பறக்க முடியாது. இறக்கை இருந்தால் தான் பறக்க முடியும். செத்த உடன் பாதுகாப்புக்கோ இறக்கை பறப்பதற்கு. அப்ப பறந்து வருவார் என்றால் மனிதனாக இருக்க முடியாது. அப்ப சுற்றி சுற்றி பாட்டு பாடுவார். எங்களுக்கு தெரியும், நாங்க
ஒரு இடத்துல இருந்தால் மாலை வேளை வந்துவிட்டால் அங்கே நுழம்புகள் அதிகம் இருந்தால் அந்த நுழம்பு வந்து தலையை சுத்தி சத்தம் போட்டுக்கொண்டு ரீங்காரம் கொண்டு சுத்தும். அதான் பாட்டு பாடுவார் என்று சொல்லப்படுது. ஊசியும் போடுவேன், அந்த நுழம்பு குத்துகின்றது. ஊதியமும் வாங்க, ஓ நுழம்பு குத்தி ரத்தத்தை தானே எடுக்குது, எங்கள்கிட்ட சம்பளம் வாங்கி இல்லை. ஊசி போட்டதுக்கு தான் சம்பளம் வாங்கி இல்லை, தான் குத்தினதுக்கு ரத்தத்தை எடுக்குது. ரத்தத்தை சும்மா எடுத்தா பரவாயில்லை, தந்த உமிழ்நீர் எங்கட ரத்தத்தோட சேர்த்து தான் எடுக்குது. அப்பதான் அந்த நுழம்பால அந்த ரத்தத்தை குடிக்க முடியும், உறிஞ்சி குடிக்கும். அப்ப இந்த உமிழ்நீர்ல தான் இந்த நோய்களை உண்டு பண்ணுகின்ற மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, யானைக்கால் நோய் போன்ற நோய்களை உண்டு பண்ணுகின்ற கிருமிகள் இருக்கிறது. எனக்கு காய்ச்சல் வரும், அவர் யார்? அப்ப அதற்கான விடை நுழம்பு என்பது எங்களுக்கு புரிகின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். பல சொற்கள் உருவாக பொருத்தமான எழுத்தை தெரிவு செய்க. நாங்க இதுல பல சொற்களை உருவாக்குறதுக்கு இங்க ஒரு வலையமைப்பு தந்திருக்கு. அதுல ஒவ்வொரு எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் இருக்கின்றது, ஈரெழுத்துக்கள். அவையும் கருத்துள்ள சொல்லாகத்தான் இருக்கின்றது. திரை, வலை, வனம், மலம். அப்ப ஈரெழுத்து 3 எழுத்திலையும் சொல்லியிருக்கின்றது. திரை, வலை 2 எழுத்துக்கள், வனம், மலம் 3 எழுத்து சொற்கள் என இருக்கின்றது. அதோட முன்னுக்கு ஒரு எழுத்தை சேர்த்தால் வேறு ஒரு சொல் உருவாகும், கருத்துள்ள வேறு ஒரு சொல். அப்படி உருவாகக்கூடிய அந்த 3-4 சொற்களை உருவாக்கக்கூடிய முதல் எழுத்து எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல இந்த எழுத்துக்களை விட்டு பார்ப்பதன் மூலம்தான் நாங்க விடைய அணுக முடியும். இப்ப இதுல கானா என்பதை போட்டால் முதலாவது எழுத்து கானா என்ற முதல் எழுத்தை போடுவதன் மூலம் கானா. கதிரை கருத்துள்ள சொல், கவலை துயரம், கவனம் அக்கறை, கமலம் பூ தாமரை பூ. அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்ததுக்கு பார்வையிடுவோம் பிள்ளைகள். அடுத்த அதே போன்ற 2 எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் உள்ள சொற்கள் இருக்கின்றது. அதற்கே எதை போட்டால் பொருத்தமாக இருக்கின்றது என்று பார்ப்போம். பானாவை போட்டால் பகுதி சரி, பகரம் என்ற சொல் பொருந்தாது. அப்ப பானா போட்டு பிரயோசனம் இல்லை. தானா போட்டால் தானா போடுகின்ற போது தகுதி ஒரு ஆளுக்குரிய தகுதி, தகரம் ஒரு வகை உலோகம், தகனம் எரித்தல், தமையன் மூத்தவர். அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது. அதே மாதிரி அடுத்ததுக்கு கானா போட்டால் கதிதி, கதிதி என்று சொல்லில்லை, ககதி என்று சொல்லில்லை, அப்ப கானா பொருந்தாது. ததிதி தானா போட்டால் அதுக்கும் பொருந்தாது. அப்ப ஆனாவை போட்டு பார்ப்போம். அதிதி விருந்தாளி, அகதி அதாவது நாடுகள் இருப்பதற்கு இடமற்றவர், நாட்டை இழந்தவர், இருப்பிடத்தை இழந்தவர் அகதி. அவதி துயரம், அமைதி ஆறுதல். அப்ப ஆனா என்பது இங்கே பொருந்துகின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்பொழுது இந்த பரீட்சை தாளின் இறுதி பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சியில ஈடுபட போகின்றோம். அப்ப நாங்க இதுல இறுதி பக்கமல்ல, 7வது பக்க வினாவுக்கு, அப்ப இந்த வினாவுக்கு விடை காண்பதற்கு இல்ல 7வது அல்ல 8வது பக்க வினாக்களுக்கு தான் விடை காணும் விளக்கம் பார்க்க போகின்றோம். நாங்க 7வது பக்கத்தை தவற விட்டுவோமா? ஒரு பக்கம் நாங்கள் பார்க்கவில்லை, 6வது பக்கத்தை தவற விட்டு விட்டோம்.
சரி, பரவாயில்லை. இப்ப இந்த 8வது பக்கத்தை பார்ப்போம், பின்பு 6வது பக்கத்தை பார்க்கலாம். அதாவது 6வது பக்கம் நாங்க பாராமல் 7வது பக்கத்தை முதல்ல பார்த்திருக்கிறோம். பரவாயில்லை, நாங்க பின்பு அந்த 6வது பக்கத்தை பார்த்து கொள்ளலாம். இப்ப இந்த பரீட்சைத்தாளுக்கு விடையளித்துக் கொண்டிருப்பதற்கு நேரம் போதாமை இருக்கின்றபடியினால் நான் இந்த 27வது வினாவுக்கு மட்டும் விடையளித்துவிட்டு வகுப்பை நிறைவு செய்வேன். பின்பு நான் உங்களுக்கு அந்த 6வது பக்கத்தையும் இந்த 8வது பக்கத்தின் தொடர்ச்சியையும் நாளைய வகுப்பிலே நான் உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன். சரியான விடையின் கீழ் கேளுக. இது பிரதியீடு சார்பாக இங்க சொற்களுக்கு பதிலாக எண்கள், இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு. அதாவது மூன்று எழுத்து சொற்களுக்கு 3 மூவிலக்க எண்கள் தரப்பட்டிருக்கு. ஆனா அந்த எண்களுக்குள்ளேயும் சொற்களுக்குள்ள இருக்கிற எழுத்துக்களுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதை இனம் கண்டு நாங்க விடையளித்தல் வேண்டும். இப்ப இந்த 3 சொற்களும் இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் திருப்பி உச்சரித்தாலும் ஒரே உச்சரிப்பை தருகின்றது. இங்கிருந்து வந்தாலும் பாப்பா, இங்கிருந்து வந்தாலும் பாப்பா, இங்கிருந்து வந்தாலும் காக்கா, இங்கிருந்து வந்தாலும் காக்கா, இடம்பரமாக திரும்பி. இங்க தாத்தா, இங்க தாத்தா. இதே போன்ற சொற்கள் நாங்க முந்தி படித்திருக்கிறோம். விகட, கவி, மாடு, ஓடுமா போன்ற பல சொற்கள் கற்றிருக்கின்றோம். சரி, இப்ப இது பாவன்னா முதல் எழுத்து, இறுதி பாவன்னா எழுத்து என்றபடியால் அது 1 என்பதை குறிக்கின்றது. இதுல காவன்னா முதலாவது, காவன்னா இறுதி என்பது 3ஐ குறிக்கின்றது. தாத்தாவில தாவன்னா முதல், இறுதி தாவன்னா என்றபடியால் 5ஐ குறிக்கின்றது. அதுதான் முதலாவது வினாவாக கேட்கப்படுகின்றது. பா, ஹா, தா. அப்ப பா என்பது 1, இது சரி, இது சரி, இந்த விடை பொருந்தாது. கா என்பது 3, அப்ப இது பொருந்தாது, இதுதான் பொருந்துகின்றது. தா என்பது 5, அப்ப இந்த விடைதான் பொருத்தம். இனி அடுத்ததாக நடுவில் உள்ள எழுத்துக்கள். பாப்பாவில இப்பன்னா 2, காக்காவில இக்கன்னா 4, காக்கா. தாத்தாவில இத்தன்னா, அப்ப 2, 4, 6. சாரி, இங்க 6, 2, இது 4, இது 6. அப்ப 2, 4, 6 என்கின்ற முதலாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் ஓரளவு கற்றிருக்கின்றோம். இப்ப உங்களுக்கு வகுப்பு முடிவடைய வேண்டிய நேரம் வருகின்றபடியால் நான் இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறேன். இந்த கால வேளையிலே எழுந்து கற்றதற்கு உங்கள் பெற்றோரோடு சேர்ந்து நானும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் நான் உங்களுக்கு உண்மையாக, அதாவது உங்களை உற்சாகப்படுத்தி இதே செயலை நீங்க தொடர்ந்து செய்து நல்ல பலனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அடிக்கடி அறிவுரை கூறுவேன். அது உங்களுக்கு இடையூறாக இருக்கும் என்றால் நீங்க கேட்க வேண்டாம். அது உங்களுக்கு நன்று, உங்களை நல்ல வழியில வழிப்படுத்த உதவுது என்று கண்டால் நீங்கள் அதை கேட்டு நல்ல பயன் அடையுங்கள் என கூறி நிறைவு செய்ய போறேன்.